உன்னதமான தேவன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். யாக்கோபு, யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். ஜலங்கள் உம்மை கண்டது. தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது. ஆழங்களும் கலங்கினது. மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது. ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது. உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது. உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது. மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது. பூமி குலுங்கி அதிர்ந்தது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. மோசே, ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல வழிநடத்தினீர். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகளையெல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். சங்கீதக்காரர் இதுவரையிலும் வியாகுலத்தில் இருந்தார். அவருடைய ஆத்துமாவில் அமைதி இல்லாதிருந்தார். அவருடைய ஆவி தொய்ந்து போய் இருந்தது. இப்போது தன்னுடைய ஆத்தும தாழ்ச்சியில் இருந்து சிறிது சிறிதாக மீண்டு வருகிறார். மறுபடியும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். தன்னுடைய சஞ்சலத்தில் இருந்து விடுதலை பெற முடியும் என்னும் நம்பிக்கை அவருக்குள் உண்டாயிற்று. சங்கீதக்காரர் மிகுந்த நம்பிக்கையோடு கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் என்றும் உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் என்றும் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பூர்வ காலத்தில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியிலே தேவன் பலத்த கிரியைகளை நடப்பித்திருக்கிறார். சங்கீதக்காரர் இப்போது மன சஞ்சலத்திலும் ஆத்ம வியாகுலத்திலும் இருதய துக்கத்திலும் இருக்கிறார். அவருடைய மனதில் சிறிதும் சந்தோஷம் இல்லை. எல்லாம் துக்கமாயும் கண்ணீராயும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கர்த்தர் பூர்வ காலத்தில் செய்த அதிசயங்களை நினைத்து பார்ப்பதுதான் சந்தோஷமாய் இருக்கிறது. இப்போது நம்பிக்கை இல்லாமல் எல்லாம் இருளாய் இருக்கிறது. ஆனாலும் ஒரு காலத்தில் தேவன் தாமே தம்முடைய ஜனத்திற்கு வெளிச்சமாக இருந்தார். அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்தது. பூர்வ காலத்தில் தேவன் செய்த அற்புதமான கிரியைகளை நாம் மறந்துவிடாமல் நினைவு கூற வேண்டும். நம்முடைய துக்கத்தை போக்குவதற்கு அந்த நினைவுதான் சிறப்பான ஔஷதம். நம்முடைய சஞ்சலத்தில் இருந்தும் வியாகுலத்தில் இருந்தும் விடுதலை பெறுவதற்கு ஒரே வழி கர்த்தர் பூர்வ காலத்தில் செய்த அதிசயங்களை நினைவு கூறுவதுதான். நம்முடைய மன சஞ்சலத்தில் நம்முடைய விசுவாசம் ஒருவேளை சோர்ந்து போகலாம். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்புவதற்கு நம்முடைய விசுவாசம் பலனற்றதாய் போகலாம். நம்முடைய ஆவி தொய்ந்து போயிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் மாறிப்போய் இருக்கலாம். சந்தோஷம் துக்கமாகவும், ஆசீர்வாதம் சாபமாகவும், ஆரோக்கியம் வியாதியாகவும் மாறலாம். நமக்கு எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட்டாலும் நம்முடைய சூழ்நிலைகளை நோக்கி பார்க்காமல் சூழ்நிலைகளுக்கு ஆண்டவராய் இருக்கிற கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் மாறாதவர், அவருடைய கிருபையும் மாறாதது. சங்கீதக்காரர் துக்கத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுகிறார். கர்த்தர் பூர்வ காலத்தில் செய்த அதிசயங்களை நினைவு கூறுகிறார். கர்த்தருடைய கிரியைகளையெல்லாம் தியானிக்கிறார். கர்த்தருடைய செயல்களை யோசிக்கிறார். இவை எல்லாவற்றையும் தியானித்து பார்க்கும்போது சங்கீதக்காரருடைய மனதிலே ஆறுதலும் சமாதானமும் உண்டாயிற்று. தேவனே உமது வழி, தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். சங்கீதக்காரரின் மன ஆறுதலுக்கு 2 காரணம் உண்டு. அவையாவன: தேவனுடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. தேவனுடைய வழி கடலிலும் உள்ளது. சங்கீதக்காரர் தேவனுடைய வழியை கண்டுபிடிக்கிறார்.
இதுவே அவருடைய சந்தோஷத்திற்கும் மன ஆறுதலுக்கும் காரணமாயிற்று. தேவனுடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அந்த வழி அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. தேவன் செய்கிற எல்லா காரியங்களும் பரிசுத்தமானது. கர்த்தருடைய வார்த்தைகளும் அவருடைய கிரியைகளும் பரிசுத்தமானவை. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாகவே கிரியை செய்கிறார். தேவனுடைய வழியும் அவருடைய வாக்குத்தத்தமும் ஒத்துப்போகும். தேவன் தம்முடைய வழியை தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவன் செய்கிற எல்லா கிரியைகளும் அவருடைய சபைக்கு நன்மையாகவே இருக்கும். கர்த்தரை நம்புகிற எல்லோருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறும். சங்கீதக்காரர் தேவனுடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது என்று சொல்லிவிட்டு, நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார் என்று கேட்கிறார். ஏனெனில் அதிசயங்களை செய்கிற தேவன் அவர் ஒருவரே. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்குள்ளே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி இருக்கிறார். தேவனுடைய ஸ்தலத்தில் தேவன் இஸ்ரவேலரை சந்தித்தார். ஆகையினால் அவருடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ தேவன் நமக்கு வேறொரு வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். தேவனை ஒரு குறிப்பிட்ட தேவாலயத்தில் சென்றுதான் சந்திக்க முடியும் என்னும் கட்டாயம் இப்பொழுது இல்லை. நாம் கர்த்தரை எங்கும் ஆராதனை செய்யலாம். தேவனுடைய வல்லமையின் அம்சங்கள். நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் இல்லை. அதிசயங்களை செய்கிற தேவன். ஜனங்களுக்குள்ளே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். தம்முடைய ஜனங்களை தம் புயத்தினாலே மீட்டுக்கொள்வார். ஜலங்களை அடக்குவார். ஆழங்களும் அவரை கண்டு கலங்கும். பூமியின் மீது மழையை பொழிய பண்ணுவார். ஆகாய மண்டலங்களை இடியினால் முழங்க பண்ணுவார். அவருடைய அம்புகள் தெரிப்புண்டு பறந்தது. அவருடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றினால் முழங்கிட பண்ணுவார். மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பிக்குமாறு பண்ணுகிறார். பூமி குலுங்கி அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய வழி கடலில் இருந்தது. அவருடைய பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. தம்முடைய ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல வழி நடத்துவார். உமது புயத்தினால் மீட்டுக்கொண்டீர். யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களே, உமது புயத்தினாலே மீட்டுக்கொண்டீர். ஜலங்கள் உம்மை கண்டது. தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது. ஆழங்களும் கலங்கினது. மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது. ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது. உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது. உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது. மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது. பூமி குலுங்கி அதிர்ந்தது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். தேவன் தம்முடைய ஜனங்கள் மீது கிருபையும் இரக்கமும் உள்ளவராயிருந்தார். தேவன் அவர்களை எகிப்தில் இருந்து விடுவித்தது அவருடைய இரக்கத்தின் ஆரம்பம். கர்த்தர் அவர்களை தம்முடைய வல்லமையினால் விடுதலை செய்தார். ஆனால் சங்கீதக்காரர் இஸ்ரவேல் புத்திரரின் விடுதலையை பற்றி சொல்லும்போது, தேவன் தம்முடைய ஜனங்களை தமது புயத்தினாலே மீட்டுக்கொண்டார் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு கிரயம் செலுத்த வேண்டும். மீட்டுக்கொள்ளுதல் என்னும் வார்த்தைக்கு அடகு கடையில் அடகு வைக்கப்பட்டுள்ள ஒரு பொருளை அதன் உரிமையாளர் அதற்குரிய கிரயம் செலுத்தி அதை மீட்டுக்கொள்வதை குறிக்கும். அடகு கடையில் அடகு வைக்கப்பட்டுள்ள பொருளை அதற்குரிய கிரயம் செலுத்தாமல் மீட்க முடியாது. நாம் அடகு வைத்த பொருளை கிரயம் செலுத்தாமல் பலவந்தமாய் அதை எடுத்துக்கொண்டால் அது மீட்பு எனப்படாமல் திருட்டு அல்லது கொள்ளை என்றே அழைக்கப்படும். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு கர்த்தரே எஜமான். இஸ்ரவேல் புத்திரர் அவருடைய ஜனங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எகிப்து தேசத்தில் இருந்து மீட்டு கொண்டார். அவர்களை மீட்பதற்கு செலுத்த வேண்டிய மீட்பின் கிரயத்தை கர்த்தர் தாமே செலுத்தி அவர்களை மீட்டு கொண்டார். சங்கீதக்காரர் இங்கு யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டுக்கொண்டீர் என்று சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆத்தும மீட்பை பற்றி சொல்லுகிறார். காலம் நிறைவேறும் போது தேவன் மனுஷரை தம்முடைய புய பலத்தினாலும் மீட்பின் கிரயத்தினாலும் ரட்சிப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிப்பதற்காக தம்முடைய சொந்த இரத்தத்தையே மீட்பின் கிரயமாக செலுத்தி நம்மை மீட்டு கொண்டார். ஆகையினால் நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். தேவன் தம்முடைய புய பலத்தினாலே சாத்தானுடைய பிடியில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினாலும் நம்மை மீட்பதற்கு கிறிஸ்துவானவர் தம்முடைய சொந்த இரத்தத்தையே மீட்பின் கிரயமாக செலுத்த வைற்று. கர்த்தர் நம்மை சாத்தானிடமிருந்து தம்முடைய புய பலத்தினால் பாதுகாத்துக் கொள்கிறார்.
நம்முடைய பாவத்தினால் நாம் சாத்தானுக்கு அடிமையாகும் போது நம்மை மீட்பதற்காக கிறிஸ்துவானவர் மீட்பின் கிரயத்தை செலுத்தி நம்மை மீட்கிறார். நம்மை பாதுகாப்பது கர்த்தருடைய புயபலம், அது அவருடைய வல்லமை. நம்மை மீட்பது தேவனுடைய கிருபை, அது அவருடைய ரட்சிக்கும் கிருபை. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்களை வழி நடத்தும் போது செங்கடல் அவர்களுக்கு முன்பாக இரண்டாக பிரிந்தது. சமுத்திரத்தில் உள்ள ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்டது. அங்கு அவர்களுக்கு ஒரு பாதை உண்டாயிற்று. ஜலங்கள் கர்த்தரை கண்டதும் உடனே அவை தத்தளித்தது. ஜலங்களின் மேற்பகுதி மாத்திரமல்ல, அதன் ஆழங்களும் கலங்கினது. வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் விலகி போயிற்று. இது கர்த்தருடைய வல்லமை, இது அவருடைய புயபலத்தினால் ஆயிற்று. ஜலங்கள் கர்த்தரை பார்க்கும்போது அவருடைய புயபலத்தை பார்த்து தத்தளித்து கலங்கி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வழிவிட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலில் ரட்சிப்பு உண்டாயிற்று. அதே செங்கடலில் எகிப்து ஜனங்களுக்கு சங்காரம் உண்டாயிற்று. எகிப்தியரின் அழிவை பற்றி சங்கீதக்காரர் விரிவாக சொல்லுகிறார். மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது, ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது. உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது, உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது. மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி குலுங்கி அதிர்ந்தது. கர்த்தர் தம்முடைய புயபலத்தினால் செங்கடலை இரண்டாக பிளந்து தம்முடைய ஜனங்களுக்கு பாதை உண்டு பண்ணினார். அதன் வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடப்பது போல நடந்து போனார்கள். அதே சமுத்திர பாதையில் எகிப்தின் ரதங்களும் குதிரை வீரர்களும் இஸ்ரவேலரை பின்தொடர்ந்தார்கள். கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளுக்கு கடலிலே பாதையை உண்டு பண்ணினார். தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றிய பின்பு கடலில் உண்டு பண்ணிய தம்முடைய பாதையை கர்த்தர் அடைத்து போட்டார். செங்கடலின் ஜலங்கள் எகிப்தியரை மூடிற்று. அவர்கள் அந்த சமுத்திரத்திலேயே மாண்டு போனார்கள். தேவனுடைய வழி கடலில் உள்ளது, அவருடைய பாதைகள் திரண்ட தண்ணீர்களில் இருக்கிறது. தேவன் பரிசுத்தர், அவர் நீதியுள்ளவர், அவர் நல்லவர். ஆனாலும் தம்முடைய எல்லா கிரியைகளை குறித்தும் அவர் நமக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தான் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே அல்லாமல் தேவன் நம்மிடத்தில் தம்முடைய கணக்கை ஒப்புவிக்க வேண்டும் என்று யாரும் எதிர்பார்க்கக்கூடாது. தேவனுடைய வழி கடலிலும் அவருடைய பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. ஆனாலும் அவருடைய காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு, என் புத்திக்கு எட்டாதவைகள் 4 உண்டு. அவையாவன, ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும், ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே. நீதிமொழிகள் 30:18-19. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் வழியாக நடந்து போனார்கள். தேவனே அவர்களை வழிநடத்தினார். ஆனாலும் தேவனுடைய காலடிகள் செங்கடலில் தெரியப்படாமல் போயிற்று. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய பாதுகாப்புக்கும் வழி நடத்துதலுக்கும் உட்படுத்தி அழைத்துச் சென்றார். அவர் தம்முடைய ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல வழிநடத்தினார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல் வழிநடத்தினீர். மோசே, ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல் வழிநடத்தினீர். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் வழியாக நடந்து போன போது கர்த்தர் தாமே அவர்களுக்கு முன்பாக சென்றார். ஒரு மேய்ப்பர் தம்முடைய ஆட்டு மந்தையை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவது போல கர்த்தர் தமது ஜனங்களை வழி நடத்தினார். மோசேயும் ஆரோனும் அவர்களை வழி நடத்தினார்கள். ஆனாலும் தேவன் இல்லாமல் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனே அவர்களை வழிநடத்தினார். அவர்களை வழிநடத்துவதற்கு மோசேயையும் ஆரோனையும் தம்முடைய கருவிகளாக பயன்படுத்தினார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்கிற அதிகாரியைப் போல இருந்தார். ஆரோன் அவர்களுடைய பிரதான ஆசாரியன். தேவன் தம்முடைய ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு 2 நியமங்களை வகுத்திருக்கிறார். ஒன்று ஆளுகை, மற்றொன்று ஊழியம். கர்த்தரே நம்மை ஆளுகை செய்கிறவர், அவரே நம்முடைய பிரதான ஆசாரியர். இந்த பிரபஞ்சத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு ராஜாக்களையும் தலைவர்களையும் அதிகாரிகளையும் ஆட்சி பொறுப்பில் அமர்த்துகிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய போஜனம் கொடுத்து அவர்களுக்கு சத்தியத்தை உபதேசம் பண்ணுவதற்காக ஊழியக்காரர்களை நியமித்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்தபோது தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்தது.
சர்வ வல்லமையுள்ள தேவன் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் தம்முடைய ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி அவர்களை வழிநடத்தி சென்றார். ஜனங்கள் தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் மீட்டுக் கொண்டவர்களை தம்முடைய பலத்த புயத்தினால் வழிநடத்தினார்.